இப்போது இதை கூட்டாக கொடுக்க வேண்டுமா தனியாக கொடுக்க வேண்டுமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ரெண்டுக்கும் அனுமதி இருக்கிறது. ஆனால் இஸ்லாம் பெரிதும் விரும்புவது கூட்டாக கொடுப்பதைத்தான், ஜமாத்தாக கொடுப்பதைத்தான் இஸ்லாம் விரும்புவது. பொதுவாக இஸ்லாத்தினுடைய எல்லா கடமைகளையுமே கூட்டாக செய்யப்பட வேண்டியதுதான். தொழுகை கூட்டாக செய்யப்பட வேண்டும். தொழுகை தனியாகவும் தொழுவாங்க தான். ஆனால் எதுக்கு முக்கியத்துவம்? ஜமாத்துக்கு தான். 27 மடங்கு அதிகமான கூலி. அல்லாஹ்தானே தொழுவணும், தனியாக தொழுதுதான் முடிஞ்சு போச்சு. அதுக்கு எதுக்கு பள்ளியாதுல வரணும்? இஸ்லாம் ஒரு சமுதாய அமைப்பை உருவாக்கவில்லை, கூட்டத்தான் செய்யணும். நோன்பு கூட்டத்தானே செய்யறோம், தனியாக செய்யறோம். ஹஜ்ஜி கூட்டத்தானே செய்யறோம். இஸ்லாத்தின் எந்த கடமையை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சுன்னத்தான நபிலான வணக்கங்களை தவிர மற்றவையெல்லாம் கூட்டாக செய்யப்படுவதுதான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் இதை செய்ய வேண்டும். இதற்கு குரானிலே ஆதாரம் இருக்கு. நான் ஆரம்பத்தில் சொல்லி காட்டினேன். ஜக்காத்து கொடுப்பதற்கு யார் மீதெல்லாம், ஜக்காத்தை பெறுவதற்கு யார் மீதெல்லாம் உரிமை பெற்றவர் என்று சொல்கிற போது அதுல ஒரு ஆள் யாரு? ஜக்காத்தை வசூலிப்பவர். ஆமீனின் அலைஹா. அப்ப என்ன அர்த்தம்? ஜக்காத் வசூலிக்கப்பட்டது என்று அர்த்தம். ஜக்காத் வசூலிக்கப்பட்டது என்று அதற்கு அர்த்தம். இல்லாட்ட அந்த பேரையும் வர்றாங்க. ஆக பெருமானார் காலத்தில் வசூலிப்பதற்காக கணக்கர்கள் நியமிக்கப்பட்டார்கள், வசூலிப்பாளர் நியமிக்கப்பட்டார்கள். வசூலிக்கப்பட்டது, ஓரிடத்தில் சேகரிக்கப்பட்டது, பைத்துல் மாலாக இருந்தது, விநியோகிக்கப்பட்டது. இதுதான் உண்மை. அது பின்னர் அப்பாசிய கலீஃபாக்களுடைய காலத்திலும் இருந்தது. எப்போது அது போயிற்று என்றால், மங்கோலிய தாத்தாரிகள், செங்கிஸ்கானுடைய தலைமையிலே முஸ்லிம்கள் அப்பாசிய கலீஃபாக்கள் மீது மங்கோலிய தாத்தாரிகள் படையெடுத்து முஸ்லிம் கிலாஃபத் சின்னாபின்னமாக சிதைக்கப்பட்ட போது இது கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டமைப்பிலே ஜக்காத் வசூலிக்கப்பட்டது மங்கி போனது. அதுவரை கூட்டாகத்தான் இருந்தது. ஏன் கூட்டமைப்பில் செய்யணும்? கணிசமாக கொடுக்கலாம், ஒரு ஆளு கணிசமாக கொடுக்கலாம். தனியாக ஒரு ஆள் கொடுத்தா 100 கொடுப்பாரு, 200 கொடுப்பாரு. வறுமை போகுமா? வறுமை அதிகமாகுமா? வருஷம் நீங்க எத்தனை 100 ரூபாய் கொடுத்தாலும் ஏழையாகவே இருப்பார். இஸ்லாம் ஜக்காத்தினுடைய நோக்கம் வறுமை ஒழிப்பு, வறுமை வளர்ப்பல்ல. கூட்டமைப்பிலே சரியான ஆள், ரைட் பர்சன், யார் சரியான உண்மையான தகுதி உடையவன் என்று தேர்ந்தெடுக்க முடியும். அதுக்கு கமிட்டி இருக்கும். யாரு கேட்டு வர அந்த ஆள் யாரு, எங்க இருக்கிறான், என்ன கஷ்டம். தனியா வருகிற போது ஒன்றும் கண்டுபிடிக்கலாம் முடியாது. வாங்குபவருடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட், அவருடைய சுயமரியாதை பாதுகாப்பு. தனி மனிதன் வாங்கினான்னா அவரை பார்த்தா கூனி குறுகணும், அவருக்கு பார்த்தா சலான் சொல்லணும். அவர் ஊரை பெரிய அநியாயம் பண்ணிட்டு இருப்பாரு, அவரையும் பாதுகாக்கணும். அதை எதிர்த்து குரல் எழுப்ப முடியாது. ஆகவே ஒரு அமைப்பில் வாங்கினால் யாருக்கும் அவன் தலை குனிய வேண்டிய அவசியம் கிடையாது. இவையெல்லாம் அதன் மூலமாக கிடைக்கின்ற ஒரு லாபம் என்பதை நாம் புரிந்து கொண்டு இந்த ஜக்காத்தை செயல்படுத்துபவர்களாக நாம் மாற வேண்டும். தொழுகைக்கு, நோன்பு, ஹஜ்ஜு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதே அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஜக்காத். ஆகவே நீங்கள் முறையாக கணக்கிட்டு கொடுத்து விடுங்கள். இது ஈமானிலே ஒரு பகுதி. நீங்கள் இதை கொடுத்தால் நீங்கள் ஒன்றும் வறுமையாளராக மாறிவிட மாட்டீர்கள். இது உங்களுக்கு திருப்பி பல மடங்காக திருப்பி வரும் என்பதை நான் சொல்லிக்கொண்டு இந்த கடமையிலே நீங்கள் ஆழ்ந்த அக்கறை செலுத்துமாறும் கேட்டுக்கொள்கிறேன்.